ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் இணை மாற்றும் காதலியில் எபிசோட் 5 கேட்டிங்க. விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாக்குமான அந்த அழகான உறவு இன்னும் அழகாக மாறிடுச்சு, இன்னும் ரம்மியமாக மாறிடுச்சு. அண்ட் விக்ரமுக்கு ஐஸ்வர்யா மேலே இருக்க காதல் கடல் அளவுக்கு பெருசாகிடுது. ஐஸ்வர்யா கூட பேசணும், ஐஸ்வர்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருட்டுத்தனங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஐஸ்வர்யாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஆசைப்பட்ட நட்சத்திரத்தையே உருவாக்குறாரு விக்ரம். அண்ட் அவ்வளோ சந்தோஷமான ஐஸ்வர்யா ஒரு படி மேலே போயிட்டு, விக்ரம் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாத, என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அழகான உறவில் அடுத்து என்ன நடக்க போகுது? எபிசோட் 6 போகலாமா? விக்ரம், நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஸோ ஒரு வழியாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு, அவ்வளோ சந்தோஷத்தோட ஐஸ்வர்யா முகத்தில் இருக்க அந்த சிரிப்பை பார்த்துட்டு நீங்களும் ஐஸ்வர்யாவும் மறுபடியும் அப்படியே மாடியிலேருந்து கீழே இறங்கி உங்கள் வீட்டுக்கு வரீங்க. அப்படியே மெதுவாக நடந்து வரீங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தா இன்னும் ரூம் எல்லாமே பயங்கர இருட்டாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறீங்க, ஏன் ஐஸ்வர்யா கரண்ட் போய் ரொம்ப நேரம் இருக்கும்ல, எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. தெரியல விக்ரம், எப்போவுமே போனால் ஒரு 1/2 hour 1 hourல வந்துடும். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, நம்ம அந்த கேண்டில் லைட்லேயே சமைக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு பெருசாக சமைக்கணும், இந்த காய்கறி நறுக்கி தரணும் அப்படின்லாம் விருப்பமே கிடையாது. பட் ஐஸ்வர்யா கூட இருக்கலாம், சமைச்சிட்டு ஐஸ்வர்யா கூட பேசலாம், ஐஸ்வர்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே கேடித்தனமாக கிச்சனுக்கு போகிறீங்க. ஐஸ்வர்யா கூடயே இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறீங்க. என்ன தான் உங்களுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் அந்த கேண்டில் லைட்டில் அப்படியே ஐஸ்வர்யா கூட சேர்ந்து சமைக்கிறது, ஒரு சில அழகான விஷயங்கள் பேசுகிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அந்த கேண்டில்லேருந்து வர வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு ஆரஞ்சு கலரில், ஒரு மிதமான ஒரு எல்லோ கலரில் வருது. அண்ட் அந்த வெளிச்சம் ஐஸ்வர்யாவோட மூஞ்சில் படும்போது ஐஸ்வர்யாவோட முகம் இன்னும் அழகாக தெரியுது. ஒரு குட்டியான அழகான ஒரு பிறை நிலா மாதிரி மஞ்சள் கலரில் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஃபீலே. அண்ட் அந்த மஞ்சள் நிற மெழுகுபத்தியோட ஒளியிலேயே ஜாலியாக சமைச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு கேஷுவலாக ஹாப்பியாக ஐஸ்வர்யா கூட பேசுகிறீங்க. ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. அப்படியே மணி ஒரு 10-10:15 போல் ஆகுது. கொட்டாவி வர ஆரம்பிச்சிருது, தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. நேற்று நைட்டும் வேறு தூங்கலை, நாள் ஃபுல்லாக வேறு அலைஞ்சிருக்கீங்க. அண்ட் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி போதும் விக்ரம், நாளைக்கு பேசலாம், எனக்கும் பயங்கர டயர்டாக இருக்குது, நான் எங்கள் ஹால்லேயே படுத்துக்கிறேன், நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு நாள் நீ போய் என் ரூமில் நல்லா பெட்டில் படுத்துக்கோ, போ கால் நீட்டி படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே ஐஷு லூஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எங்கள் ஹால்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறேன், நீ போய் உன் பெட்டில் படு, நீ எதுக்கு உன் பெட்டெல்லாம் விட்டு கொடுக்குற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. டே லூஸு, ஓவராக சீன் போடாதரா, நீ போய் படுப்போ, நான் ஹாலில் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அதுக்கு மேலே ஐஸ்வர்யா கூட ஆர்கியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லை. அண்ட் உங்களுக்கும் பயங்கர டயர்டாக தான் இருக்குது. சரி ஓகே ஐஷுமா, பாய், டேக் கேர், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அந்த ரூம்குள்ளே நடந்து போயிட்டு ஐஸ்வர்யாவோட பெட்டில் போயிட்டு அப்படியே ஜாலியாக சாஞ்சு படுத்துக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் புரண்டு படுக்கிறீங்க. உடம்புல டயர்டாக இருக்குது, பட் தூக்கம் எட்டி பார்க்க லேட் பண்ணுது. ஏதோ மிஸ் ஆகுதே, ஏதோ நம்மக்கிட்ட மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்புறம் தான் உங்களுக்கு தோணுது, ஐஸ்வர்யாவோட ப்ரெசன்ஸு, ஐஸ்வர்யாவோட வாய்ஸு, அவங்களோட அந்த குழந்தைத்தனம், அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நேற்று நைட்லேருந்து அவங்க கூடயே இருந்துட்டு ஃபுல் டே அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் அவங்க வாய்ஸ் கேட்காமல் இருக்கிறது, அவங்க கூட பேசாமல் இருக்கிறது ரொம்ப பெருசாக தெரியுது. உங்கள் உடம்புக்கு தூக்கம் கேட்குது, பட் உங்கள் மனசுக்கு ஐஸ்வர்யா கேட்குது. ஐஸ்வர்யா கூட பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஐஸ்வர்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் கடவுளே தந்த பரிசு மாதிரி மறுபடியும் ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் கேட்குது. உங்கள் ரூமோட கதவு கிட்ட நின்று மறுபடியும் ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. டே விக்ரம், கோச்சுக்காத, எனக்கும் செம்ம டயர்டு தான், ஆனால் புரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குது, கரண்ட் வேறு இல்லையா, ஃபேனும் ஓடலை, தப்பாக எடுத்துக்கலன்னா நம்ம மாடிக்கு போயிட்டு மொட்டை மாடியில் தூங்குவோமா, அந்த டெரேஸில் அப்படியே அந்த நிலா நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு
அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன டவுட்டோடு தான் கேட்குறாங்க. பட் அதை கேட்டோடனே உங்களுக்கு உடம்பெல்லாம் அவ்வளோ வலி, காலெல்லாம் அவ்வளோ வலி. ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் அப்படியே டக்குன்னு பிரிஸ்காக எந்திரிக்கிறீங்க. அப்படியே துருன்னு எந்திரிக்கிறீங்க. வேணான்னு சொல்லணும்னு ஒரு துளி கூட உங்களுக்கு தோணலை. ஒரே ஒரு லைன் தான் சொல்கிறீங்க, ஐஷு எவ்வளியோ விக்ரம் அவ்வளியே. கண்டிப்பாக போன ஐஷு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு தலகாணி, உங்களோட பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு ஐஸ்வர்யா கூட அப்படியே மெதுவாக நடந்து உங்களோட ஃபேவரட் பிளேஸுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போகிறீங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு கரெக்டான ஒரு இடம் பார்த்து அப்படியே மறுபடியும் அந்த மொட்டை மாடியில் படுக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு ஐஸ்வர்யாவும் படுக்கிறாங்க. அண்ட் நீங்கள் படுத்துட்டு மறுபடியும் வானத்தை பார்க்குறீங்க, நட்சத்திரங்களை பார்க்குறீங்க, நிலாவை பார்க்குறீங்க. உங்களால் எதையுமே நம்ப முடியல. என்ன நடக்குது உங்களை சுற்றி, என்ன நடக்குது நம்ம லைஃப்பில்? நேற்று நைட்டு தான் அவ்வளோ அழுதுட்டு இருந்தோம், நேற்று தான் அவ்வளோ வலி அனுபவித்தோம், இந்த ஒரு நாளில் எப்படி இவ்வளோ விஷயம் நடந்துச்சு? அப்படியே பிரமிப்பாக இருக்குது. எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. அண்ட் எப்பவும் போல் ஐஸ்வர்யா அவங்கள யோசிக்கவே விட மாட்டுறாங்க. ஹே விக்ரம், அந்த ஸ்டார்ஸோட ஸ்ட்ரக்சர் பாரு, அப்படியே செம்ம அழகாக இருக்குல்ல ரவுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் அதை பார்க்குறீங்க. ஹே ஆமாம் ஐஷு, செம்ம அழகாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் உங்கள் மனசெல்லாம் இன்னுமே அந்த பிரமிப்பில் தான் இருக்குது. ஒரு முழு மனசாக ரிப்ளை பண்ணவே இல்லை நீங்கள். ஹே விக்ரம், அப்படி என்ன தாண்டா யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு ஒரே நாளில். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நம்ப முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுது விக்ரம், எதிர்பாராத விஷயங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் டீச்சர் அம்மா. ஆமாம், உனக்கு இந்த பேய் பிசாசு அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் நினச்சி பயப்படுவியா? நம்ம வேறு நைட்டு ஒரு 10:45 மாடியில் வந்து படுத்திருக்கோம். 12 மணி ஆனால் பேயெல்லாம் வரும்னு வேறு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அண்ட் உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு, டே விக்ரம் லூஸு, அதெல்லாம் பற்றி ஏன்டா பேசுகிற? நானே ரொம்ப பயப்படுவேன், நான் பாட்டுக்கு தூங்குறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஐஸ்வர்யா, நிஜமாவே எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. தெய்வமே, நீ ஒரு கதையும் சொல்ல வேண்டாம், எனக்கு செம்ம பயமாக இருக்கும். அப்புறம் நான் நைட் ஃபுல்லாக தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ தாயே, ஆல்ரெடி ஒரு நைட் தூங்கலை, இந்த உடம்பு தாங்காதுமா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் மறுபடியும். ஸோ அப்படியே இன்னொரு 10-15 மினிட்ஸ் கேஷுவலாக அழகான விஷயங்கள் பேசிக்கிட்டு, அழகான விஷயங்கள் கதைச்சிட்டு, ஐஸ்வர்யாவை அப்படியே கலாய்ச்சிட்டு பயமுறுத்திட்டு அப்படியே ஜாலியாக போகுது அந்த இரவு, அந்த ஒரு கான்வர்சேஷன். அண்ட் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறீங்க, ஏன் ஐஸ்வர்யா, உனக்கு உண்மையிலே தூக்கம் வரலையா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் இடது பக்கம் பார்த்து கேட்குறீங்க. ஒரு 10 செகண்டாக ரிப்ளையே வரல. பட் ஐஸ்வர்யாவோட கொரட்டை சத்தம் வருது. அப்படியே லைட்டாக மெதுவாக ஒரு கொரட்டை சத்தம் வருது ஐஸ்வர்யா கிட்டேருந்து. சரி ஓகே, பாவம் இந்த பொண்ணும் எவ்வளோ நேரம் தான் பேசும், அதுக்கும் தூக்கம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. ஐஸ்வர்யா அப்படியே க்யூட்டாக ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி படுத்திருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் ஐஸ்வர்யா படுத்திருக்கதை ரசிப்போம், ஐஸ்வர்யா தூங்குற அழகாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட பார்க்குறீங்க. லூஸு மாதிரி, பைத்தியம் மாதிரி, எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியல ஐஸ்வர்யாவோட. அண்ட் ஐஸ்வர்யாவை கவனிக்கும் போது அவங்களோட போர்வை லைட்டாக விலகி இருக்குது, அவங்களோட பெட்ஷீட் லைட்டாக விலகி இருக்குது. அண்ட் நீங்கள் உடனே எந்திரிச்சு போயிட்டு ஐஸ்வர்யாவோட பெட்ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அவங்களோட தலகாணியை ஒழுங்காக வைக்கிறீங்க, அவங்களோட காலுக்கு இருக்க தலையணையை ஒழுங்காக வைக்கிறீங்க. ஏனோ தெரியல, ஐஸ்வர்யாவை பயங்கரமாக கேர் பண்ணிக்கணும், ஐஸ்வர்யாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தோணுது. மறுபடியும் அப்படியே உங்கள் பெட்டுக்கு வந்து அப்படியே உங்கள் முதுகை சாஞ்சு அப்படியே ஜாலியாக தூங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் படுத்தோன்னே உங்களுக்கு தூக்கம் வந்துடுது. அப்படியே ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கம். ஏதேதோ அழகான கனவுகள் வருது. பட் அந்த கனவெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் போகுது. அண்ட் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து விடிஞ்சிருது. அண்ட் உங்கள் தலை மேலே யாரோ ஒருத்தரோட கை வந்து படுது. ஐஷு தான் நம்மளை எழுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா சூரிய வெளிச்சம் பயங்கரமாக இருக்குது உங்களை சுற்றி.
அண்ட் ஐஷு உங்கள் பக்கத்தில் அப்படியே பயங்கரமாக ரெடி ஆகி குளிச்சுட்டு அழகான ஒரு க்ரீன் சுடி போட்டுட்டு பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுட்டு ஒரு காஃபி மக்கோட உங்கள் பக்கத்தில் முட்டி போட்டுட்டு நிற்கிறாங்க. ஹே ஐஷு, சாரி ஐஷு, செம்ம டயர்டு, காலைல ஒரு 7-7:30 போல் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாமல் தூங்கிட்டேன் ஐஷு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது 7-7:30? டே லூஸு, மணி காலைல 8:30 ஆச்சு, எனக்கும் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, இந்த காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் மக்கில் உங்களுக்கு அப்படியே சூடாக ஆவி பறக்க ஒரு காஃபி தராங்க. என்னது 8:30? டைம் போனதே தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பட் காலங்காத்தால் ஐஸ்வர்யா உங்களை எழுப்பி விட்டு உங்களுக்கு சுட சுட காஃபி தருது. உங்களுக்கு அப்படியே செம்ம ஜாலியாக இருக்குது. இதை தானே நம்ம லைஃப் லாங் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அடுத்த நாளே நடந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஹே தேங்க்யூ ஐஸ்வர்யா, எனக்காக காலையில் 8:30க்கெல்லாம் சூடாக காஃபி போட்டு தரையே அப்படின்னு சொல்கிறீங்க. டே லூஸு, உனக்காகலாம் ஒன்றும் போடலை, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன், எனக்கு காஃபி போட்டேன், அப்படியே உனக்கு கொண்டு வந்தேன், அவ்வளோதான், ஓவராக ஒன்றும் இமேஜின் பண்ணாத, ஒழுங்காக குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் அப்படியே அந்த சூடான காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. தூங்கி எந்திரிச்சனால லைட்டாக தலைவலி இருக்குது, தலையெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. பட் அந்த காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது. அண்ட் நீங்கள் காஃபி குடிக்க ஐஸ்வர்யா உங்ககிட்ட கேட்குறாங்க, டே விக்ரம், நான் ஒன்று சொன்னால் செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல ஐஸ்வர்யா, நீ சொன்னால் அந்த பில்டிங் மாடியிலேருந்து கூட குதிப்ப அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே சினிமா டயலாக் விடுறீங்க. டே லூஸு, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒன்று சொன்னால் செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆவல் உங்களுக்கு. சொல்ல ஐஸ்வர்யா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. டக்குன்னு என் கூட கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே தானே வரணும், வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தலகாணி உங்களோட பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஐஸ்வர்யா கூட மாடிப்படி இறங்கி கீழே நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே மறுபடியும் கேட்குறீங்க, என்னாச்சு ஐஸ்வர்யா, எதுக்கு உடனே டக்குன்னு கீழே கூப்பிடுற? ஒன்றும் இல்லை விக்ரம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் ஒரு சின்ன ஆவலோடைய ஐஸ்வர்யாவோட வீட்டு கேட் வரைக்கும் போகிறீங்க, ஐஸ்வர்யாவோட வீட்டு கதவு வரைக்கும் போகிறீங்க. அண்ட் கரெக்டாக நீங்கள் கதவை திறந்த உடனே ஐஸ்வர்யா உங்கள் பின்னாடி வந்து உங்களோட கண்களை மூடிடுறாங்க. ஹே ஐஸ்வர்யா, என்ன பண்ணுற, ஏன் திடீர்னு கண்ணெல்லாம் மூடுற லூஸு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் மட்டும் தான் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களா, நாங்களாம் கொடுக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சர்ப்ரைஸா? ஹே சூப்பர் ஐஷு, என்ன சர்ப்ரைஸ், சொல்லு 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 அப்படின்னு சொல்கிறீங்க. சர்ப்ரைஸை சொல்கிறதுல என்னடா சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஷு. சரி சொல்லாத, என்ன சர்ப்ரைஸ்னாது காமி அப்படின்னு மறுபடியும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா, நீ மட்டும் எனக்கு உடனே வா சொன்ன, என்னை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சேன் நேற்று நைட்டு, இன்னொரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை மூடிட்டே இருக்காங்க. ஏ ஐஷு, என்னால் சர்ப்ரைஸ் தாங்க முடியல ஐஷு, அப்படி என்ன சர்ப்ரைஸ் நீ எனக்கு வச்சுருக்க, ஆவலாக இருக்க ஐஷு, கையேட ஐஷு, நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, போனால் போகட்டும், 3, 2 and 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக ஐஸ்வர்யா தன்னோட கைகளை விளக்குறாங்க உங்கள் முகத்திலிருந்து. அண்ட் நீங்கள் அப்படியே மெதுவாக உங்களோட கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்த்தா நீங்களும் உங்கள் அம்மாவும் இருக்க ஒரு ஃபோட்டோ ஐஸ்வர்யாவோட வீட்டு செவுத்தில் அப்படியே சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி மாட்டியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அதை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிக் அது, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்க ஒரு ஃபோட்டோ அது. ஹே ஐஷு, நானும் எங்கள் அம்மாவும் இருக்க ஃபோட்டோவா, இது எப்படி உனக்கு கிடைச்சது? செம்ம அழகாக இருக்கு ஐஷு, சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே தான் பேசுகிறீங்க. சொல்கிறேன் விக்ரம், காலையில் உன் ஃபோனில் அலாரம் அடிச்சுட்டே இருந்துச்சா, ஆஃப் பண்ணுறப்ப தான் பார்த்தேன் இந்த ஃபோட்டோ உன் வால்பேப்பரில் இருந்துச்சு. நீ வேற உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியா? ஏனோ தெரியல விக்ரம், உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும், உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு விக்ரம். அதுதான் காலைல 8 மணிக்கு ஸ்டூடியோ திறந்தோடனே டக்குன்னு வேகமாக ஸ்கூட்டியில் போயிட்டு அந்த ஃபோட்டோவை சுட்டு சின்னதாக ஒரு ஃப்ரேம் போட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே கேஷுவலாக அசால்ட்டாக அழகாக கேட்குறாங்க. என்ன கேள்வி ஐஸ்வர்யா அது, சத்தியமாக எதிர்பார்க்கல, அப்படியே செம்ம அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது, சான்ஸ்லெஸ் ஐஸ்வர்யா
அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், எல்லாம் ஓகே, இதை ஏன் உங்கள் வீட்டு செவத்தில் மாட்டியிருக்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னது உங்கள் வீடா? டே விக்ரம், இது நம்ம வீடு விக்ரம். இனிமேல் இதில் என் ஃபோட்டோ மட்டும் இல்லை, உன் ஃபோட்டோவும் இருக்கும், உன்னோட ஃபேமிலி ஃபோட்டோவும் இருக்கும், உன்னோட எல்லா பொருட்களும் இங்கே இருக்கும் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளே வர மாட்டேங்குது. அப்படியே உடம்புலாம் புல்லரிக்குது, உங்கள் கையிலேருந்து முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்குது. உள்ளே என்னமோ பண்ணுது, பட் என்ன பண்ணுதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் கண்ட்ரோலையும் மீறி உங்கள் கண்ணு மட்டும் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு சில ஆனந்த கண்ணீர் துளிகளை சிந்துது. ஐஸ்வர்யா, எனக்கு சத்தியமா எனக்கு நிஜமா என்ன சொல்றதுன்னு தெரியல ஐஸ்வர்யா. ஐ லவ் யூ ஸோ மச் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா. இந்த மொமெண்ட் கண்டிப்பாக என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, முழு மனசாக சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ எஸ் டியர் மக்களே, விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே மீண்டும் ஒரு அழகான ஒரு நாள், மீண்டும் ஒரு அழகான ஒரு இரவு, மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணம். விக்ரமும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்தாலே அழகு தானே. விக்ரமுக்கு ஒரு கனவு மாதிரி போகுது இந்த நாள். ஐஸ்வர்யா கூட ஒரு கேண்டில் லைட் டின்னர், மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் ஐஸ்வர்யா கூட ஒரு தூக்கம். அண்ட் ஐஸ்வர்யா விக்ரமை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. விக்ரமுக்கு ஒரு அழகான கனவு வந்திருந்தா கூட அது இந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்குமான்னு தெரியல. இனி ஐஸ்வர்யா விக்ரம் என்ன தான் பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியல. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், அடுத்து வர எபிசோட்லேயும் இந்த அழகான ரிலேஷன்ஷிப் இன்னும் அழகாக தொடரும், இன்னும் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஸோ எப்பவும் கேட்குற கேள்வி, கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச சீன், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்த சீன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வாசிப்பேன். அண்ட் அந்த கதையை நீங்கள் ரெகுலராக கேட்கணும், ஒரு பாட்டு கேட்குற மாதிரி கேட்கணும் அப்படின்னா இதயத்தின் குரல் இப்போ ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்ஸ், ஆப்பிள் பாட்காஸ்ட்ஸ், ஆங்கர், அந்த மாதிரி நிறைய அழகான பாட்காஸ்ட் ஆப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாட்டு கேட்குற மாதிரி கூட இதயத்தின் குரல் கேட்கலாம். எப்போ வேணால் கேட்கலாம், எங்கே வேணால் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஆப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த எல்லா ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.